இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரலொலியை நாம் கேட்க நாம் கடந்து வரலாம். அந்த குரலொலி நமக்கு ஆசீர்வாதத்தின் குரலொலியாய் அமைந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் தூய் ஆவியானவர் தெய்வீக திருவிழத்தை காட்டுகிற ஒரு வார்த்தை. The Holy Spirit, the Holy Spirit. ஓசேயா ஆகமத்திலே 11ஆம் அதிகாரம், ஓசேயா ஆகமத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை காண்பிக்கிறார். எபிராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, அவர்களை குணமாக்கியதும் நானே. நானே 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 என்று சொல்லுகிறவர் யார்? அருமை ஆண்டவர். அருமை ஆண்டவர் எபிராயிமுக்கு நடைபயிற்றுவித்தது நானே சொல்லுகிறார். எபிராயிம் நல்ல ஒரு நிலையிலே கலந்து போயிட்டு இருக்கிறார், ஆசீர்வாதமான நிலையிலே கலந்து போயிருக்கிறார். இஸ்ரவேலே யாக்கோப்பே என்று சொல்லுகிறவர், எபிரகாமின் சொல்லுகிறவர், பெயரிட்டு அழைக்கிறவர் அவர். இன்றும் பெயரிட்டு நம் பெயரிட்டு அழைக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை தான், எபிராமுக்கு பயிற்றுவித்தவர் நானே. சின்ன பிள்ளைங்க இருக்கிறான்னா அப்பா அம்மா அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு நடைப்பயிற்சி கொடுத்துவாங்க, கையை பிடிச்சு நடக்க வைப்பாங்க. அதே போல நம்மை உருவாக்கின அந்த ஆண்டவர் தானே ஆன்மீக வாழ்க்கையிலே நடந்து போக, உலக வாழ்க்கையிலே நடந்து போக, எதிர்கால வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து போக அவரை கரம் பிடித்து படி நடத்துகிறவராயிருக்கிறார், பயிற்றுவிப்பவராயிருக்கிறார். இது இப்படை செய்யும் தெய்வீக திருவிழத்தை வாசிக்கிற பொழுது, தெய்வீக திருவிழியம் கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று 2 தீமோத்தேயு 3:16 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பைபிளை படிக்கிற பொழுது அவர் நமக்கு பயிற்றுவிக்கிறவராக, கற்றுக் கொடுக்கிறார், நடப்பிக்கிறவராக இருக்கிறார். அவர்களை கையில் ஏந்துவோம் நானே என்று. ஒரு குழந்தை போகிற கை பிடிச்சிட்டு போவாங்க, தடுமாறி விழுகிற பொழுது அந்த கையை தூக்கி பிடிச்சிக்குவாங்க. அது நாம் பைபிளை படிக்கிற பொழுது, உன் கால் கல்லில் இடராதபடி இல்லைங்களா கடப்படி கத்துக்கொள்வேன். அவரை குணமாக்கிறோம் நான், அவர்களை குணமாக்கிறோம். இந்த 3 வசனத்தை காரியங்களை பார்க்கிறீர்கள். ஓசையில் சொல்லப்பட்ட எபிராயிமுக்கு நடைபயிற்றுவித்தவரும் நானே, அவர்களை கையிலேந்தியதும் நானே, 3வது அவர்களை குணமாக்கிறோம் நான் என்று. இந்த 3 கருத்திலையும் பார்க்கிற பொழுது யோபு புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நினைவுக்கு 22ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நன்மைகளை பெறுவதற்கு அவரோடு இருக்கணும். திருப்பாடல் 144 முதல் வசனம் சொல்லுகிறது, போர் புரிய யாரோடு? இந்த அழகையோடு கூட போர் புரிய நான் விலைகளை கொடுத்துக்கும். திருப்பாடல் 119 71வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும், என்னுடைய துன்பம் வந்தது நன்மைக்காகவே, எனவே தான் அவருடைய விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் சொல்லப்பட்டிருக்கும். விதிமுறைகளை அவருடைய கற்றுக்கொண்டேன் சொல்லப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கருத்தும் பாருங்க, விதிமுறை கற்றுக்கொண்டிருக்கும். யோபு தன் வாழ்க்கையில சொல்லுகிற வார்த்தை தான் என்ன சொல்லுகிறார்? யோபு 23:10வது வசனம் பார்க்கிறேன், இந்த சோதனை எல்லாம் அனுபவிக்கும்படியான ஒரு நிலை, ஒவ்வொன்றும் பயிற்றுவிக்கிற இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் கடந்து வருகிறது, பயிற்றுவிப்பதற்கான காரியங்கள். அப்படியே இருக்கக்கூடாது. பயிற்றுவித்து 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் அப்படியே போயிட்டே இருக்கணும். பயிற்றுவிக்கிற பொழுது அடுத்து நாம் பயிற்று கொடுக்கிறாய் மாறிவிடும். ஜெபிப்போம். பயிற்றுவிக்கிற பொழுது, பயிற்றுக்கொள்கிற பொழுது சில கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் கூட அது ஆசீர்வாதத்தின் காரியங்களாக அமைகிறது.
அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு நீ கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறீர், கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ளப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீர். இந்த உலக வாழ்க்கையில் எப்படி நடக்கப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீர். இந்த உலக வாழ்க்கையின் சூழ்நிலையில் நாங்கள் தவறி விழுகிற பொழுது நீங்கள் கையேந்தி பிடித்துக் கொள்ளுகிறாராக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் உள்ளம் உடைந்து போகிற பொழுது எங்களை குணமாக்கி நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறேன். சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பயிற்றுவிக்கிறவரே, இன்னும் எங்களை பயிற்றுவிப்பீராக. நாங்கள் உமக்குள் வாழ்ந்து வளர்வதற்கான, உமக்குள் வாழ்ந்து வளர்வதற்கான பயிற்றுவிப்பை எங்கள் தருவீராக. உம்மை மைப்படுத்துகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். அதுவே நாங்கள் பெற்றுக்கொள்கிற பயிற்றுவிப்பாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே தாழ்ச்சியோடு கூட ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இறைவார்த்தை கேட்டு